ஹாய். நான் இந்த ரெண்டு மாடு வந்து எந்த ஊருக்கு எடுத்திருக்கீங்க? நான் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா திருச்சி தொட்டியம் எடுத்திருக்கேங்கண்ணா. ஓகே. ஒன்று வந்து 4 பல்லுங்க, இன்னொன்று 6 பல்லுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன்ல ஏபிஎஸ்ல டெர்மினேட்டருங்க. எது 6 பல்லு? இது 6 பல்லுங்க. இதுவா? ஆமா, 2வது லாக்டேஷனுங்க. இது 4 பல்லுங்க ஃபர்ஸ்ட் லாக்டேஷன். ஓகே. உங்களுக்கு சொரவு இருக்குங்கண்ணா. ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நீர் அடிச்சு தான் வருங்க. அது உங்களுக்கு குட்டி போட்டு ஒரு 15 நாள்ல அது நீர் குறைஞ்சிருக்குன்னா அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்லைங்க. அழகா தண்ணி அடிச்சு விட்டா போதுங்க. வேணும்னா அதிகமா உங்களுக்கு நீர் ஏறிச்சுன்னா ஒரு சொரக்கா கொடுக்கலாங்கண்ணா. அதுக்கு மேல நமக்கு அதிகமா நீர் அடிச்சுன்னா ஒரு நம்ம டாக்டர் கூப்பிட்டு பார்க்கலாங்க. தேவையில்லைங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிருங்க. ஸோ அந்த சொரவன்றது பெரிய ப்ராப்ளமா எப்படின்னா? சொரவன்றது பெரிய ப்ராப்ளம் எல்லாம் இல்லைங்கண்ணா. ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுக்கு மேக்ஸிமம் 100க்கு 90 மாடு வருங்க. ஓகே. அது வந்து நல்ல பிரீடு டைப்பான மாடுக்கு தான் வருங்க. ஓகே ஓகேண்ணா. கிராஸ் மாட்டுக்கு வராதுங்கண்ணா. ஸோ எவ்வளோ கறக்குங்கண்ணா அந்த மாடுங்கள்லாம்? என்னங்கண்ணா எவ்வளோ கறக்கும் பால்? நான் இந்த மாடு ஒரு ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுக்கு ஒரு 20 லிட்டர் எப்போ எதிர்பார்க்கலாங்கண்ணா. இது ஒரு 18 லிட்டர் எதிர்பார்க்கலாங்கண்ணா. அது 18? அது ஒரு 18 லிட்டர் கறக்குங்கண்ணா. ஓகே. இது ஒரு 20 பக்கம் எதிர்பார்க்கலாங்கண்ணா. ஸோ இது வந்து தலைசீத்து அதிகமாக சொல்றீங்க, அது வந்து கம்மியாக சொல்றீங்க, எதனால? ஏன்னா பிரீடு வைஸுங்க. ஓகே. பிரீடோட குவாலிட்டி வைஸுங்கண்ணா. அடுத்த கண்ணுக்கு இது ஒரு 25 லிட்டர் எதிர்பார்க்கலாங்கண்ணா. ஓகே. நம்ம வந்து ஏன் சொல்றோம்னா இது அவ்வளவுதான் கெப்பாசிட்டி இருக்குதுங்க. இது வந்து நம்மளுக்கு 20 லிட்டர் கறக்கிற கெப்பாசிட்டி இருக்குதுங்கண்ணா. இந்த மாடோட உருவத்தை வச்சு இது நம்ம ஒரு 25 லிட்டர் கூட சொல்லலாங்கண்ணா. நான் சொல்றது ஒரு 20 லிட்டர் தான் சொல்லி கொடுக்குறேன். சொரவில் இருக்குது. இது நம்ம ஒரு 18 லிட்டர் சொல்லி கொடுக்குறேன்னா மாடு வந்து சைஸோட குவாலிட்டி கம்மிங்க. பரவாயில்லைங்க, ஒரு 18 லிட்டர் தான் கெப்பாசிட்டி. 20-25 கறக்காதுங்கன்னா நல்லா பராமரிச்சா ஒரு 20 லிட்டர் கறக்கலாங்கண்ணா. இப்ப கறக்கிறது ஒரு 18 லிட்டர் கறக்கலாங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. ஸோ இவங்க வந்து ஃபார்ம் டைப்பா? அதனால ஃபார்ம் டைப் தாங்க. ஓகே ஓகே. ஒரு பெரிய மாடு சின்ன மாடு புதுசா ஃபார்ம் வைக்க போறாங்க. HF வச்சிருக்காங்க, ஆல் பிளாக்ல வச்சிருக்காங்க. ஒரு இந்த மாதிரி உங்களுக்கு ஜெர்மன் பிரீட்ல உங்களுக்கு டெர்மினேட்டர்லயும் ஒரு டீசல் டைப்லயும் வச்சு பார்க்கலாம்னாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வெயிலுக்கு தாங்கமாண்ணா? இந்த இது கொஞ்சம் நீட்டா தான் பராமரிக்கணுங்க. ரொம்ப நேரம்ல வெயில் விட முடியாதுங்க. ஒரு அளவா மீடியமா ஒரு 8 மணி வரைக்கும் வெயில்ல நான் மேய்ச்சல் முறையில கட்டிட்டு அதுக்கப்புறம் நிழல்ல பிடிச்சி கட்டுங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. ஸோ இந்த வாரம் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன விலை? ஒரு 80 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு எடுத்துருக்காங்க. 80 ரூபாயில இருந்து 1 ரூபாய்க்கு மேல. எத்தனை நம்ம ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் எடுத்திருக்கோம், செகண்ட் லாக்டேஷன் எடுத்திருக்கோம், தேர்ட் லாக்டேஷன் எடுத்திருக்கோம். ஓகே ஓகேண்ணா. ஸோ குட்டி மாடு ஒண்ணே ஒன்று எடுத்திருக்கா? குட்டி மாடு ஒன்று தான் எடுத்திருக்குங்கண்ணா. சரி சரி அண்ணா. ஸோ ஜெர்சி மாடெல்லாம் இந்த மாதிரி வராதாண்ணா எங்க பிரீட்ல? இந்த பிரீட்ல ஜெர்சி மாடு வராதுன்னா, ஜெர்சில நல்ல டாப் குவாலிட்டியான உங்களுக்கு நல்ல ஒரிஜினல் ஜெர்சி வரும்னா எப்பயே ஒன்று ரெண்டு ரேரா வருங்கண்ணா. அது உங்களுக்கு டாப் குவாலிட்டி HF இது ஜெர்சி டைப்ல அதுவும் ஒரு 20 லிட்டர் எதிர்பார்க்கலாம்னா. நல்ல டாப் குவாலிட்டி ஒரிஜினல் பிரீடா இருக்கணும். அது ரேரா தான் வருது. ரேரா தான் வருங்க, எல்லாமே கிராஸ் தான் வருங்கண்ணா. நம்ம வந்து HF கூட பிரீடா பார்த்து எடுத்துக்கலாம். ஜெர்சில வந்து பிரீடா பார்த்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. சரி சரி. வண்டி இருக்குங்கண்ணா, நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஈச்சர் எல்லாம் போக்கு வண்டியா இல்ல தனியா? போக்கு வண்டி தானா. நம்ம சேலத்து வரைக்கும் ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணிருப்போம் ஈச்சர்ல. அதுல நம்ம ஒரு 14 மாடு போட்டு போயிட்டு 10 மாடு ஏத்துற ஈச்சர் இருக்குது, 6 மாடு ஏத்துற ஈச்சர் இருக்குது, 12 மாடு ஏத்துற ஈச்சர் இருக்குது. நம்ம அங்க போயிட்டு பிரிச்சுக்கலாங்க. சரி சரி. அப்படியே